மிளகு, சீரகம், வெந்தயம் வறுத்து பொடி பண்ணணும். மல்லித்தூள், garlic, வறுத்து அரைச்ச மல்லித்தூளும் ஒரு 4-5 பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கடைசியில் குழம்புல நம்ம தூவுறது. கறியிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வத்துறது வரைக்கும் நம்ம அதை வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வைங்க. தண்ணி இன்னும் இருக்குது. இது வத்துனதுக்கப்புறம் நம்ம அடுத்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இன்னும் வேகட்டும். தண்ணி நல்லா கொஞ்சம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். மிளகுத்தூள் நிறையா சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், வறுத்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்ச வெந்தயம், சீரகம் இதை சேர்க்குறேன். பூண்டு, தட்டி வச்ச பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். தண்ணி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நிறைய குழம்பா நல்லா வேணும், தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதில் மூடி வச்சு 6 விசில் இல்லைன்னா 10 நிமிஷம் நீங்கள் இப்போ நார்மலாக நீங்கள் வேக வைக்கிற மாதிரி மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போது பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இங்கே அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரிசியும் மிளகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கறி குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை நம்ம வந்துட்டு சேர்க்க போகிறோம் மட்டனில். உங்களுக்கு குழம்பு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், இது இப்போ இந்த அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன்.
நான் இதில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் அதனால் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம மல்லியும் வெள்ளைப்பூடும் இது பண்ணி தட்டி வச்சுருக்கோம். இந்த பொடியை இது இப்போ சேர்த்துக்கிறேன். இது முன்னாடியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாசம் இருக்காது. இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நல்லா குழம்பு கமகமன்னு வாசமாக இருக்கும். அதனால் இதை இப்போ சேர்க்குறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு. ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நம்ம வந்துட்டு தக்காளி சேர்க்கலை, தேங்காய் சேர்க்கலை, இஞ்சி சேர்க்கலை. சில பேர்த்துக்கு அது சேராது. தேங்காயெல்லாம் கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கவங்க தேங்காய் சாப்பிட மாட்டாங்க நிறைய. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு. சப்போஸ் தேங்காய் வீட்டில் இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஈஸியாக மட்டன் குழம்பு வச்சிடலாம். தக்காளி சேர்க்கலை. அருமையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.